அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரர் அலி முஹம்மது கொள்கையில் சமரசம் இல்லை என்கிற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் ஐயம்பேட்டை கிளை சார்பாக நடத்தப்படும் இந்த மார்க்க விளக்க தெருமுனை கூட்ட நிகழ்வில் அல்லாஹுவை பற்றியும் அவனது தூதரை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கு சில நிமிடங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் உலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று என்றலோட்டுமாக என்று கூறியவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். இந்த மார்க்க விளக்க திருமுனை கூட்ட நிகழ்வில் கொள்கையில் சமரசமில்லை என்கின்ற தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னர் ஒரே ஒரு அறிவுரையை உங்களுக்கும் எனக்குமாக, மேலும் இது ஆங்காங்கே என்று கேட்கக்கூடிய மக்களுக்கும் திருமறை குர்ஆன் வசனத்தின் அடிப்படையிலே ஒரே ஒரு அறிவுரை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். என்ன அறிவுரை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நபியே ஃபதக்கிர் வ தன்ஃபஉல் மூமினீன், நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள், அந்த அறிவுரை மூமினாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயனளிக்கும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அறிவுரை சொல்லுங்க, அந்த அறிவுரை அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வரக்கூடிய அறிவுரையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த அறிவுரை யார் சொன்னால் என்று பார்க்க மாட்டார்கள், யார் பேசுகிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள். அந்த அறிவுரையின் வழியாக ஒட்டுமொத்த மூமினாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயனளிக்கக்கூடிய காட்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்குகின்றான். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு அறிவுரை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் எந்தவித மேடையை போட்டாலும் எந்தவித கூட்டத்தை போட்டாலும் நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம், எங்க காதுல விழுந்தாலும் விழாதவர்களாக தான் இருப்போம். ஏன் தெரியுமா? இவங்க மூளை செலவு பண்ணிடுவாங்க, இவங்க பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க, இவர்கள் குழப்பத்தை உண்டாக்குவாங்க, ஊர்ல பிரிவினைவாதத்தை உண்டாக்குவாங்க என்று பலதரப்பட்ட அவதூறு சொற்கள் இந்த ஜமாத்தை நோக்கி கட்டவிழ்க்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. சொல்லக்கூடிய செய்தி குர்ஆன்ல இருக்கான் என்று பாருங்க, ஹதீஸ்ல இருக்கான் பாருங்க, சொல்லக்கூடிய அமைப்பையோ சொல்லக்கூடிய நபரையோ நீங்கள் பார்க்காமல் ஒரு மூமினுக்கான அழகான ஒரு வாய்ப்பு, சொல்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்கின்ற தார்மீக தத்துவத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இதை ஆழமாக ஏந்தி கொண்டு எந்த ஜமாத் சொல்வதென்று பார்க்காமல் அல்லாஹ்விற்காக சில நிமிடங்கள் இதை கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கொள்கையில் சமரசம் இல்லை என்கின்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே உலகத்திலே பலதரப்பட்ட மதங்கள் மார்க்கங்கள் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் உலகத்திலே தலை சிறந்த மார்க்கமாக ஐநா சபை முதற்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் கண்டு வியக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் வளரக்கூடிய காரணம் என்ன, என்ன நோக்கம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற இந்த மார்க்கத்தை பற்றி அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ்,
இந்த தூய்மையான கலப்படமற்ற மார்க்கம் எனக்குரிய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இந்த மார்க்கத்துல எந்த கலப்படமும் கிடையாது. இந்த மார்க்கத்துல எந்த ஓட்டையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த மார்க்கத்துல எந்த அழுக்குகளையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த இஸ்லாத்திலே நிற வேற்றுமை கிடையாது, குல வேற்றுமை கிடையாது, உயர்வு தாழ்வு என்று சொல்லி, பணக்காரன் ஏழை என்று சொல்லி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக எந்த ஒரு நேரத்திலும் இந்த இஸ்லாத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே இஸ்லாத்திற்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக வளைந்து கொடுக்கக்கூடிய போக்கு இந்த மார்க்கத்தில் கிடையாது என்று அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்குகின்றான். ஏன், என்ன காரணம்? இந்த மார்க்கம் களப்பற்ற முறையிலே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். அதனாலதான் உலக அரங்கில கூட இந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்க நினைத்தவர்கள் எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ மேதைகள் தோற்று போன நிலைமையை பார்க்க முடிகின்றது. நாசா கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வறிக்கை எழுதுகின்றார்கள். நாசாவில் உள்ள ஒவ்வொரு விஞ்ஞானிகளும், ஒவ்வொரு அறிவியல் மேதைகளும் பாமர மக்களை போன்று கிடையாது, மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள். அவர்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள். என்ன ஆய்வறிக்கை? இந்த இஸ்லாத்தை நாங்கள் பொய்ப்பிப்போம், இந்த குர்ஆனை நாங்கள் பொய்ப்பிப்போம் என்று சொல்லி 96 நபர்கள் கொண்ட குழு அமர்கிறார்கள். குர்ஆன்ல பொய் இருக்கு, இஸ்லாத்துல பொய் இருக்கு, இதை நாங்கள் பொய்ப்படுத்துவோம் என்று சொல்லி 96 நபர்கள் அமர்கிறார்கள். அமர்ந்து 3-4 மாதங்கள் கழித்து அந்த குழுவுடைய தலைவர் பேட்டி அளிக்கின்றார். நாங்க 4 மாதங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பொய்ப்படுத்தணும், இஸ்லாத்துல பொய் இருக்குன்னு சொல்லிட்டு அமர்ந்தோம். ஆனா 96 பேர் உட்கார்ந்தோம், அதுல 90 பேர் இஸ்லாத்தை தேடி சென்று விட்டார்கள். மீதமுள்ள 5-6 பேர் கூட அப்ப என்ன இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த குர்ஆனை எங்களால பொய்ப்படுத்தவே முடியல, இந்த இஸ்லாத்தை எங்களால பொய்ப்படுத்தவே முடியல. எப்படி பொய்ப்படுத்த முடியும்? வல்ல நாயகனாகிய அல்லாஹ் ஒருவனுடைய பார்வையில் மட்டும் வார்த்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். மற்ற மதத்திலாவது அவருடைய வணக்க வழிபாடு தலங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களை, கீழ்மட்ட மக்களை அவருடைய வணக்க வழிபாடு தலங்களை உள்ள நுழைய விட மாட்டாங்க. ஆனா நாளைக்கு ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வந்தாலும் இந்த மார்க்கத்திலே, உலகத்திலே முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய காபத்துல்லா, அங்க ஹஜ் உம்ரா அவர் மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அந்த காபத்துல்லாவை தொடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும். நாளைக்கு அவர் இஸ்லாத்திற்கு வந்தால் கூட அவர் பிற மதத்திலிருந்து வந்தார் என்ற பார்வை இருக்காது. சக முஸ்லிம்களோடு ஒன்றோடு தோளுக்கு தோள் ஒட்டி தொழுகை நடத்தக்கூடியவர்களாக, அதில் எங்களை விட கல்வி மேம்பட்டு இருந்தால் தொழுகை வைக்கக்கூடியவர்களாக கல்வி தரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. அப்பேற்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். அதனாலதான் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்த முடியல. என்ன காரணம்? இது அல்லாஹ்விடமிருந்து களப்பற்ற முறையில் வந்திருக்கின்றது. அதற்கான சான்றுதான் நடைமுறையிலே எத்தனையோ சம்பவங்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது. எத்தனையோ மக்கள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நடிகைகள் இஸ்லாத்தை தேடி ஓடி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. காரணம், இறைவன் ஒருவனிடமிருந்த உண்மையான மார்க்கம். வேற எந்த காரணமாவது இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட மார்க்கத்துல நாம் இருக்கின்றோம் என்று சொன்னா, இந்த மார்க்கத்திலே சில முஸ்லிம்கள் செய்யக்கூடிய விடயங்களின் காரணமாக, சில செயல்பாடுகளின் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே உருவாகக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடிகின்றது. இந்த மார்க்கம் தலை சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்னங்க? என்ன நோக்கங்க? எதற்காக தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது? அல்லாஹ் இட்ட கட்டளை. அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும். ரசூல், அல்லாஹ் அனுப்பிய இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். வலா துபுத்திலு அமாலிக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டுப்படுகின்ற விஷயங்களிலே நீங்கள் மாறு செய்தால், நீங்கள் முரண்பட்டால், நீங்கள் கோடி கணக்கிலே அமல் செஞ்சாலும், மலையளவுக்கு அமல் செஞ்சாலும், கடல் அளவுக்கு அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவான். ஏன், என்ன காரணம்? நீங்க அந்த அமல் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி உம்மத்திற்கு அனுப்பப்பட்ட தலை சிறந்த தலைவர்.
அவர் சொன்ன அடிப்படையில் இருக்கணும். இதுக்கு மாற்றமாக வேறு யார் சொன்ன அடிப்படையிலும் அந்த செயல்பாடு அமைந்தால் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? நீங்கள் செய்யக்கூடிய செயல் சிறியதோ பெரியதோ ஒன்றை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பேற்பட்ட தத்துவத்தின் அடிப்படையில் தான், இப்பேற்பட்ட நெறியின் அடிப்படையில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகின்றது. இப்பேற்பட்ட உன்னதமான மார்க்கத்தில் இன்று ஏராளமான நவீன நூதன கலாச்சாரங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியுதா இல்லையா? இஸ்லாத்தை பொய்யும் புரட்டுமாக திரித்து தன் தேவைக்கேற்ப, தன் சூழலுக்கேற்ப, தன் வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றி திரிக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடிகின்றதா இல்லையா? எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் எடுக்கின்றான். இதை வளைந்து கொடுத்து ஆளுக்கு ஏற்றார் போல், ஊர் ஜமாத்திற்கு ஏற்றார் போல், ஊர் மஹல்லாவிற்கு ஏற்றார் போல், உறவுகளுக்கு ஏற்றார் போல் வளைந்து கொடுக்கிறோம்ல, இவர்களுக்கு ஆணித்தரமான வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, உதுகுலு ஃபீ சில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள். எப்படி தெரியுமா வரணும்? அரைங்குறைமா வரக்கூடாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் வச்சு நிக்காத, வந்தா முழுமையாவா. அல்லாஹ் அதான் கேட்கிறான், அல்லாஹ் அதான் விரும்புறான். நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுலாம் இங்க வராதப்பா, வந்தா அக்மார்க்காவா, முழுமையாவா. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா இது மக்கள் மன்றத்திலே பார்க்க முடிகின்றது. நான் பள்ளிக்கும் போய் தொழுவேன், மற்ற அவுளியாகட்டையும் போய் கையேந்துவேன். நான் பள்ளிக்கும் போய் தொழுவேன், ஒவ்வொரு ஊர்லேயும் யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் அவுளியாமார்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்டையும் நான் போய் பிரார்த்தனை பண்ணுவேன். பார்க்க முடியுதா இல்லையா? அல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்கிறான் என்று சொன்னால், இன்னல்லாஹ லா ஸிக்ர வ அலா குந்தும், அல்லாஹ்வை இவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய முறையிலே இவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹ் இவங்க கண்ணியப்படுத்தி வச்சிருக்காங்க? அல்லாஹ்வுடைய வல்லமை என்று எந்த அளவுக்கு தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? பார்க்க முடிகின்றது. தமிழகத்திலே உள்ள குறிப்பிட்ட சில தர்காக்களுடைய பெயர்கள், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், இவங்கெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வகை செய்தியை வாங்கி கொண்டு நமக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பண்ணுவாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் பேர் அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க. திருச்சியில பீமாப்பள்ளி பீடி மஸ்தான் அவுலியா, பொறையாறுல கட்டி மஸ்தான் அவுலியா, கோவைமுத்தூர்ல சங்கிலி மஸ்தான் அவுலியா, தொண்டியில ஊமப்பிள்ளை அவுலியா, பொதக்குடியில ஜட்டி மஸ்தான் அவுலியா, தஞ்சாவூர்ல குரங்கு மஸ்தான் அவுலியா, அனுமான் அவுலியா, அணிப்பிள்ளை அவுலியா, வேப்பமரத்து அவுலியா, பாஸ்போர்ட் அவுலியா. பாஸ்போர்ட்டுக்கு ஃபேமஸா இருப்பார் போல. பாஸ்போர்ட் ஆகணும்னு சொன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்குலாம் போக தேவையில்லை, இவர்கிட்ட போனால் கொஞ்சம் விசா அடிச்சு கொடுத்துருவார். எந்த நாட்டுக்கு போறோமோ அங்க போனா ஒரு விசா அடிச்சு கொடுத்துருவார். பாஸ்போர்ட் அவுலியா, பக்கீர் மஸ்தான் அவுலியா, 60 அடி அவுலியா. அல்ல ஆள் 60 அடியில் இருந்திருக்காரு, பெரிய லெவல்ல உலகத்திலே அவர் தானே 60 அடி அவுலியா. பல்லாக்கு அவுலியா, சாலை சாஹிப் அவுலியா, ரோடு போடும்போது இடம் பெயர்க்கும் போல சாலை சாஹிப் அவுலியா. பிரேக்ஷா அவுலியா, கொடிக்கால் பழத்துல இருக்கு, என்ன பேருனே தெரியல, முஸ்லிம் பேரானே தெரியல. பிரேக்ஷா அவுலியா, பாம்பு பிள்ளை அவுலியா, கீரி பாம்பு அவுலியா, ஆஸ்பா அவுலியா, குழந்தை பேர் அவுலியா. குழந்தை இல்லைன்னு சொன்னா, குழந்தை பேர் இல்லைன்னு சொன்னா இவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம், எல்லாம் தரிசனம் நல்லபடியா கொடுப்பார் போல. குடல் கேள்வி பாவா அவுலியா, நம்ம தஞ்சா வடக்கு மாவட்டத்தில் திருமங்கலக்குடி இருக்குல்ல, ஃபேமஸான அவுலியா. எந்த அளவுக்கு வயிறு கோளாறுனா வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம், அல்லாட சிஃபத்தை கேட்போம், நோய் நிவாரணம் கேட்போம். இவர் என்ன பண்ணாராம், குடலே கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் குடலே உள்ள போட்டாராம். ஆட்டுக்குடலா மாட்டுக்குடலான்னு தெரியல, எந்த அளவுக்குன்னு பார்க்க முடியுதுன்னு பாருங்க. ஸ்பீடு பிரேக் அவுலியா, ஸ்பீடு பிரேக் இருந்த பேரே அப்படிதான் இருந்திருக்கு. ஸ்பீடு பிரேக் இருந்திருக்கு, ஸ்பீடு பிரேக் அவுலியா. அரக்காசம்மா அவுலியா, நம்ம கும்பகோணத்தில் அரக்காசம்மா அவுலியா தக்கான்னு சொல்லுவோம்ல, பல பேருக்கு தெரிஞ்ச பேர் அரக்காசம்மா அவுலியாமாங்க. இது வரலாறு கேட்டோம்னா இதையும் மக்கள் வந்து எவ்வளோ பெரிய இறைநேசர், எவ்வளோ பெரிய மகான் போகக்கூடிய மக்களை பார்க்க முடியுது. ஒரு நேரத்தில் இவர் என்ன பண்ணார், மக்களே சொல்லும், ஒரு நேரத்தில் இவர் என்ன பண்ணார்னா, சோத்துக்கு வழி இல்லை, பள்ளிவாசல் ஓரமாக படுத்து கிடந்திருக்காரு. அப்போ ஒரு ஆள் பாவப்பட்டு செல்லாத ரூபா நோட்டு இருக்கும்ல, கிழிஞ்ச 10 ரூபா தாலி ஏதோ ரூபா நோட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி செல்லாத நோட்டை போட்டார். அரை காசு இருந்திருக்காது, அரை காசு தான் இருந்திருக்கு. அதை எடுத்து தன் கையில் வாங்கும்போது அந்த காசு வளர்ந்துச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? செடி கொடி வளரும், ஓகே, காசும் வளருமா? எங்க இருந்திருப்பாருன்னு ஆள் தெரியலையே. அதனால அவருக்கு அரைக்காசம்மா அவுலியா. பார்க்க முடியுதா இல்லை மக்களை? இவர்களிடமும் சென்று கையேந்தக்கூடியவர்களை பார்க்க முடியுதா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் நீங்க கண்ணியப்படுத்தல. இவங்கெல்லாம் இறைநேசர்களா? இவங்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு சிபாரிசு பண்ண சொல்றீங்களே,
மக்கள் இன்னைக்கு சொல்றாங்களே, இவங்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக பரிந்துரை செய்வாங்க, இவங்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக சிபாரிசு பண்ணுவாங்க பேசுறோம்ல, துளி அளவும் அச்சம் இல்லாம தான் நம்ம பேசுறோமா? அல்லாஹ்வுடைய இறைநேசர்னா யாருங்க? குர்ஆன்ல அல்லாஹ் 20 நபிமார்கள் பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு போங்க இறைநேசர்கள் மேடை போட்டு. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர் சொல்லுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர் சொல்லுங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர் சொல்லுங்க. இவர்களெல்லாம் விட்டுட்டு குரங்கு, பாம்பு, பல்லி, பூரா, கரையா, இன்னும் என்னென்ன வரும் தெரியல. இப்ப இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர். ஓரளவாவது அல்லாஹ் மேல ஒரு பயம் வேணாம், ஒரு அச்சம் வேணாம். அல்லாஹ்னா யாருங்க? அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி நம்ம பார்க்கிறோம்? பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி நம்ம சொல்லி கொடுக்கிறோம்? அல்லாஹ்னா லெட்டர் பேடா பார்க்காதீங்க, நேம் பேடா பார்க்காதீங்க. அல்லாஹ்னா எழுத்தா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லல. அல்லாஹ் என்ற யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமைனா எப்படி தெரியுமா? லுக்மான் தன் மகனுக்கு பாடம் எடுக்கிறார் அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி. யா புனைய, என் அருமை மகனே, இல்லா துராபு ஷஜரத்து அலா குந்தும். உலகத்திலே எந்த தாயும் எந்த தகப்பனும் எடுக்க முடியாத பாடத்தை லுக்மான் எடுத்தார். எப்பேற்பட்ட பாடம் தெரியுமா? உலகத்துல உள்ள ஷஜரவாலா, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மரங்களும் பேனாக்களானாலும், உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த மரமும் பேனாவாகுது. குந்தும், அதற்கு மைகளாக கடல்கள் வந்தாலும், 7 கடல் வந்து பத்தாம 8வது ஒரு கடல் துணைக்கு வந்து 8 கடல்களும் மைகளானாலும், இந்த மைகளை பேனாவை வைத்து மையை தொட்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் எழுத ஆரம்பித்தால் லா துராபகு, அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதி முடிக்க மாளாது. யாருங்க அல்லாஹ்னா? லெட்டர் பேடா பார்க்கிறோம் அல்லாஹ்வை நாம. எப்பேற்பட்டவன் அல்லாஹ்? கடலுக்கும் அவன் தான் அல்லாஹ், வானத்துக்கும் அவன் தான் அல்லாஹ், கருவறையில் உள்ள குழந்தைக்கும் அவன் அல்லாஹ், சகல வல்லமை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர் என்று தொழுகிறோம்ல, வார்த்தையில காட்டக்கூடாது, உள் உணர்ந்து நாம தொழுவணும். இப்படி தொழுகிறோமா நாம? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி பாடம் எடுக்கிறாரு. அல்லாஹ்னா யார் தெரியுமாப்பா? அல்லாஹ்வுடைய ஒண்ணு எழுதவே முடியாது. எல்லா மரத்தையும் எடு, பேனாவாகட்டும், கடலெல்லாம் எடு, மையாகட்டும், எழுதுங்க பாப்பா அல்லாஹ்வுடைய வல்லமை. அதுவே பத்தாதுங்கிறான் அல்லாஹ்வுடைய வல்லமை எழுதுவதற்கு. லுக்மான் பாடம் எடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா என்று போற்றப்பட்ட மனிதர் அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்து கொள்கின்றார். ஒரு ஊரை கடந்து போறாருங்க. ஒரு ஊரை கடந்து போகும்போது அந்த ஊர் அடியோடு அழிஞ்சாக மக்கி போய் கிடக்கு, எல்லாம் சிதைவடைஞ்சு கிடக்கு. அவருக்கு ஒரு யோசனை, செத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்போம்? நம்ம யோசிக்கிறோம்ல, செத்ததுக்கு அப்புறம் எப்படி உயிர் வரும்? ஒரு பொய்யா இருக்குமோ? கபருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கோ? செத்ததுக்கு அப்புறம் மறுமைன்னு ஒன்று இருக்கோ? யோசிக்கணும். பார்க்கவே இல்லையே, பார்க்காம நம்புறோமே, சைத்தான் உள்ளத்துல போடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் எழும்புது, அல்லாஹ்வுடைய வல்லமைனா எப்படி இருக்கும்னு. அப்ப அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பி அரினி கைஃபத்துல் மௌத்தா, இறைவா நீ மௌத்தா போனவங்கள எப்படிரா அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புற, எனக்கு எடுத்து காட்டுறாயா அல்லான்னு கேட்டார். அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிமே அவலம் தூமி, நீ நம்பலையா? எப்ப நீ நம்பலையான்னு அல்லாஹ் கேட்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பலா நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எடுத்து இப்படி காட்டிட்டனா, இந்த மாதிரி தானே எடுத்து காட்டிட்டனா, நானே போய் சொல்லுவேன் தானே. அப்படியா? அல்லாஹ் சொல்றான், ஒரு 4 பறவை எடு, துண்டு துண்டு துண்டா வெட்டு, இந்த மலைகளுக்கு பின்புறம் அப்படியே தூக்கி தூர வீசு, ஒரு இடத்துல நின்று அந்த 4 பறவையும் கூப்பிடு, யதீனக்கும் செய்யா, வரும் பாருன்னு அல்லாஹ். அதே மாதிரி அந்த 4 பறவை அவர் வளர்த்த பறவைகள், அந்த பறவையை துண்டு துண்டு துண்டா வெட்டுறாரு, 4 அந்த மலைகளுக்கு பின்னால தூக்கி வீசுறாரு, பின்னால் அந்த மலைகளுக்கு முன்னால வந்து கூப்பிடுறாரு, அனைத்தும் அச்சு பிசராமல் முழு உருவமாக வந்தது. இவன் தாங்க அல்லாஹ், இவன் தாங்க அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வல்லமை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய வல்லமை 1-2 கிடையாது, ஒரு 0% கூட அல்லாஹ்வுடைய வல்லமை நம்ம கணக்கெடுக்க முடியாது. இந்த செயலெல்லாம் பிரம்மாண்டமானதாக அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை அடங்கி இருக்கக்கூடிய தெரு ஓரங்களிலே படுத்து இருக்கக்கூடிய, யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை கொடுக்கிறோம்னா அல்லாஹ் கேள்வியாகவே எழுப்புறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தெரியுமா கேள்வியா எழுப்புறான்? நீங்க அவுலியாங்கிறீங்களப்பா, அல்லாஹ்ட்ட எங்களுக்கா சிபாரிசு பண்ணுவீங்கிறப்பா, அல்லாஹ் வந்து 7 வானத்துக்கு மேல அரிசில இருக்கிறான், அல்லாஹ்ட்டெல்லாம் பேச முடியாது, அல்லாஹ்க்கு ஒரு ஏஜென்ட் இவங்க நமக்காக சிபாரிசு பண்ணுவாங்க சொல்றீங்களப்பா. அல்லாஹ் அழுத்தம் திருத்தமா கேட்கிறான், ஒரு வாசகத்தை கேட்கிறான், இன்னல் துராப அம்ஜாலகும் அவுலாதுகும். அவங்க பலவீனமானவங்க என்பதுக்கு என்ன தெரியுமா உதாரணம்? அவங்க ஒட்டுமொத்த பேரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான்.
அதோடு அல்லாஹ் நிப்பாட்டல. அந்த ஈ இருக்குல்ல, அவங்களிடமிருந்து ஏதாவது எடுத்துட்டு போனா கூட அவங்களால அதை கொண்டு வர முடியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். எப்பேற்பட்ட வார்த்தை! ஒரு லாயிபூன துலாயிபூன, கேட்பவரும் பலவீனமாக தான் இருக்கிறான், யாரை நீங்க வணங்குறீங்களோ அவனும் பலவீனமாக தான் இருக்கிறாங்கிறான் அல்லாஹ். ஒரு ஈயை வச்சு அல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஈ இருக்குல்ல, இந்த ஈயை கூட எவனாலையும் படைக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல மடங்கு வளர்ந்துருச்சு. பல மடங்குகள் வளர்ந்தாலும், எவ்வளவு பெரிய ரோபோட்டிக் நாலேஜ் வந்தாலும், ஈய வச்சு அல்லாஹ் சொல்றான், யாருமே ஒரு பொருளை உருவாக்கியவர் என்று சொல்ல முடியாது. கண்டுபிடித்தார், வாஸ்கோட காமா இந்தியா கண்டுபிடிச்சார் அப்படிம்பாங்க. இந்தியாவை வெட்டி செதுக்கிட்டு இருந்தார் அவரு? கிடையாது. இந்தியான்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, அதுக்கு மேப்பை ஒரு ரூட்டை அவர் முதல்ல போயிருக்காரு, அதனால தான் கண்டுபிடிச்சாருமாங்க. இந்தியா வந்து வெட்டிக்கிட்டு இல்லை, இவர் செதுக்கிட்டு இல்லை, இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த போற ரூட்டை கண்டுபிடிச்சார், அவ்வளவுதான். இதே போலதான் யாரும் வந்து கண்டுபிடித்தார் தான் சொல்ல முடியுமே தவிர உருவாக்கியர் என்று சொல்ல முடியாது. உருவாக்குதல் என்ன? ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஆதியிலேருந்து அண்டம் வரை உருவாக்கணும், அது அல்லாஹ் செய்வான். நாம இருக்கிறோங்க, நமக்கு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 41வது பின்னோக்கி போன நம்ம எங்க இருந்திருப்போம்? தாயுடைய கருவறையில் இருந்திருப்போம், அவ்வளவுதான். தாயுடைய கருவறையில் இருந்திருப்போம், அவ்வளவுதான். அதுக்கும் பின்னோக்கி போங்க, அதுக்கும் பின்னோக்கி போய் பாருங்க, 50 60வது எங்க இருந்திருப்போம்? ஒண்ணுமே இல்லை, நத்திங் தான், ஒண்ணுமே கிடையாது, ஒரு அற்ப பொருள் கூட கிடையாது. ஒண்ணுமே இல்லாம கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க நெஞ்சால ஊர்ன வளர்க்க நேரத்துல பார்த்துருப்போம். கை குழந்தை வளர்க்கும் போது தாயா இருந்திருப்பீங்க, நெஞ்சால ஊறும் போது அந்த பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளை கல்யாண காட்சி பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நெஞ்சால ஊர்ன மாதிரி அந்த பிள்ளை இருக்கு, தவழ்ந்தா மாதிரி அந்த பிள்ளை இருக்கு. இன்னைக்கு அந்த பிள்ளையோட பெருமிதம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமைங்கிறது, இதான் அல்லாஹ்வுடைய வல்லமைங்கிறது. இப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய வல்லமையை யார் யாரிட மக்கள் ஒப்பிடுறாங்க? எந்த அளவுக்கு பார்க்க முடியுது? இதெல்லாம் சொன்னா தௌஹீத் ஜமாத்துக்காரன் குழப்பவாதி, இதெல்லாம் சொன்னா நஜாத்துக்காரன் பிரிவினைவாதி. என்னென்ன பேச்சுக்களை மக்கள் மன்றத்தை எதிர்பார்க்கிற சூழ்நிலையை பார்க்க முடியுது. உள்ளதை உள்ளபடி சொன்னா நீ குழப்பவாதி, நீ பிரிவினைவாதி, ஊரை ரெண்டாக்கு வந்துட்ட, உனக்கு ஒரு வேலையே கிடையாது, அண்ணன் தம்பியா இருக்கும், மாமன் மச்சானா இருக்கிறோம், எங்களை எப்படியாவது பிரிச்சு விட்டு உனக்கு வேடிக்கை பார்க்கணும், இதான உன்னுடைய வேலை சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செயல்பாடு இருக்குல்ல, இது ஆரம்ப காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் நபியா வந்தாங்களா அந்த அரபுலக தேசத்திற்கு, இந்த செயல்பாடெல்லாம் அங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மூலையிலையும் போய் பாருங்க, அதே மாதிரி தான் அங்க நடந்துச்சு. இன்னைக்கு அரக்காசமா ஒளியாங்கிறோம், கொடிமரத்தா ஒளியாங்கிறோம், இதை விட தாண்டி தான் அங்க இருந்துச்சு, சேமா தான் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, அந்த உள்ள முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்லுவாங்க, வானத்தை படைச்சது யாருப்பா? அல்லாஹ். பூமியை படைச்சது யாருப்பா? அல்லாஹ். எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் உடம்பு சரியில்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அரக்காசமா பாபாவுக்கு தான் போவோம். ஏன் அல்லாட்டெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் அவனும் பண்ணான். அவன் என்ன பண்ணான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சவன். ஒரு சமாவாத்தி ஒரு அருதிகி ஒரு ஜாமியா, வானத்தை படைச்சது யாருன்னா அவன்கிட்ட கேளுங்கிற அல்லாஹ், அவன் அல்லான்னு தான் சொல்லுவான். பூமியை படைச்சது யாருன்னா அவன்கிட்ட கேளுங்கிற அல்லாஹ், அவன் அல்லான்னு தான் சொல்லுவான். இவ்வளோ சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, பெரும் பெரும் பாவங்கள் பெரும் பெரும் செயல்கள் அல்லாட்ட போய் நின்றுவான். அல்லாட்ட போறதுல அப்போலோ மாதிரி உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைக்கு போய் நின்றுறது. இந்த அவுளியா எல்லாம் கிளினிக் மாதிரி போய் நிற்கிறது. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. லாத்து உஸ்ஸா மனாத்து என்று சிலைகள்கிட்ட போய் நிற்பாங்க. இந்த சிலைகள் எங்களுக்கு நிவாரணம் அளிக்கும், எங்களுக்கு இவங்க பரிந்துரை செய்வாங்க என்று போய் நின்றாங்க. அதனால தான் அவங்கள மக்கத்துக்கு காஃபிர்னு எல்லாம் சொல்றோம். அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ். இங்கே உள்ள மக்கள் அதான சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு இவங்க அல்லாட்ட ஏஜென்ட்டா இருக்கிறாங்க, பரிந்துரை செய்வாங்க. இங்கேயும் அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி சொன்னவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், மக்கத்துக்கு காஃபிர்னு அல்லாஹ் சொல்றானா, இந்த செயல்பாடுல நாம இருக்கிறோம்னா நமக்கு என்ன பேர் வைக்கலாம்? உண்மையான முஸ்லீம்களை நாம உண்மையான முஸ்லீம்களை நடந்துகிட்டு இருக்கிறோமா? அல்லாஹ்க்கு அஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு அஞ்சு நடுநிலையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை மக்களை நம்மளால பார்க்க முடியுது? இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, திருமறை குரான் ஹதீஸ்கள் இந்த மக்களிடத்தில் படிக்கப்பட்டிருந்தால், பிரட்டப்பட்டிருந்தால், இப்பேற்பட்ட நவீன நூதன பழக்க வழக்கங்கள் இஸ்லாத்திலே வந்திருக்காது. இவர்கள் என்னத்தை பாடம் எடுத்தாங்க தெரியுமா? மதரசாக்கள்ல படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மக்கள் எடுத்த பாடங்கள், குரானை எடுக்கல, ஹதீஸை எடுக்கல, கட்டுக்கதைகளையும் அவுலியாமார்கள் உள்ள பேரில் இறைநேசர்கள் என்று சொல்லி அவர்களை தூக்கி பிடித்த காரியங்கள் தான் நடந்தது. படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்குன்னா, தில்கி நமாஸ்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது என்னப்பா தில்கி நமாஸ்? மதரசால படிக்கிறது முக்கியமான ஒரு பாடம். அது ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு கதையாவே சொல்லுவாங்க. இலங்கையில் ஒரு ஹஜ்ரத் இருந்தாராம்.
ஒரு ஆலிம்சா இருந்தாராம். அந்த ஆலிம்சா எப்பேற்பட்ட ஆலிம்சான்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு மகான். அவங்க பார்வையில் கருதப்பட்டார் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் என்ன பண்றாரு, பள்ளிவாசலுக்கெல்லாம் போக மாட்டார். பள்ளிவாசலுக்கு போகாமல் நின்றுட்டு இருக்கும். மக்கள் கேட்பாங்களாம், பள்ளியில் தொழுவு நடக்கும். மக்கள் கேட்பாங்க, ஏங்க பள்ளிக்கு வரமாட்டீங்க? என்ன மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்ட? தில்கி நமாஸ் அப்படின்னா என்னப்பா? நான் உள்ளத்தால தொழுதுட்டு இருக்கேன்டாராம். நான் தில்கி நமாஸ்ல இருக்கிறேன், உள்ளத்தால தொழுவுறேன். சரி, உள்ளத்தால தொழுவுறியா? எவ்வளவு பெரிய மகான். அப்படி ஒரு கூட்டம் போச்சு. ஒரு நேரத்தில் ரோட்ல நடந்து வர மக்கள் மேல தண்ணி எடுத்து ஊத்துறாங்களாம். இப்ப அங்க உள்ள மக்கள் கேட்கிறாங்களாம், ஏயா தண்ணி எடுத்து ஊத்துற? இல்ல இல்ல, காபத்துள்ளால தீ பிடிச்சிருச்சு, இங்கேருந்து நான் அணைக்கிறேன். காபத்துள்ளால தீ பிடிச்சிருச்சு, இங்கேருந்து நான் அணைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து பார்த்தாங்களாம், ஒரு நேரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சூன்னு மக்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருந்தாராம். அப்ப கேட்டாங்களாம், ஏங்க விரட்டுறீங்க? இல்ல, காபத்துள்ளால நாய் வந்துருச்சு, அல்லாஹ் என் ஞான கண்ணு காட்டினா, அதனால அதை விரட்டி விட்டேன். சரி, ஓகே. இதை பார்த்து ஒரு கூட்டம், எவ்வளவு பெரிய மகான்னு ஒரு கூட்டம் போக, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இவர் எப்படியாவது தோல் உரிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய லெவல் அண்டார சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு வராங்க. எல்லாம் கூம்பு மாதிரி வச்சு இடையில ஒரு கோழியை சொல்லிட்டு வராங்க. அஜரத்து இந்தாங்க சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவரு பாக்குறாரு, வந்துச்சு கோவம் விட்டாரு ஒரு அரை. சிக்கன் பிரியாணின்னு சொன்னல, சிக்கன் எங்கடான்னு கேட்கிறாரு. அங்க உள்ளவங்க கேட்டாங்க, இங்க வா, சோத்துக்குள்ள இருக்கிற கோழி உனக்கு தெரியல, காபால இருக்கிற நாய் தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இப்ப மக்களை நீ மடைமாற்றம் பண்ற, சோத்துக்குள்ள கோழி ஒளிஞ்சிருக்கு அதை தெரியல, இங்க காபத்துள்ளால நாய் இருந்திருக்கு அது ஒரு தெரிஞ்சிருக்கு. வெத்தலில் மை போட்டு பார்த்துருப்பாரா என்னன்னு தெரியல. என்ன இது? இந்த மாதிரி மார்க்கத்தை நீங்க மக்களுக்கு, வளரக்கூடிய தலைமுறைகளுக்கு, படிக்கக்கூடிய மதர்சாக்கள்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா வளரக்கூடியவங்க குர்ஆன் பேசுவாங்களா, இந்த தில்கி நமாஸ பேசுவாங்களா? சுன்னத்தான முகபத்தான காரியம்ல தில்கி நமாஸுங்கிறது மறுமையில தானே முதல்ல அல்லாஹ் விசாரிப்பான். எந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய வல்லமையை மட்டம் தட்டீங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அப்துல் காதர் ஜீலானி மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு அவுலியான்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அப்துல் காதர் ஜீலானி அவரு அழைப்புப்படையில மிகப்பெரிய பாடுபட்டவர். அவர் தனக்குன்னு தர்கா உருவாக்குங்க, தன்னை வணங்கன்னு எங்கேயுமே சொல்லல. நம்ம மக்கள் என்ன பண்ணுச்சு, நல்லபடியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, ஒரு நல்லவர் மரணித்தா அவர் மேல கட்டடங்களை எழுப்புவாங்க, அவர் ஒன்னா நம்பர் சாபத்திற்குரிய அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. வானத்துல அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாஹ்வும் வாக்கிங் போயிட்டு இருந்தானா. இப்ப வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அப்துல் காதர் ஜீலானி தடுக்கி கீழே விழுவல, அல்லாஹ் தடுக்கி கீழே விழுந்துட்டான். உடனே நம்மால என்ன பண்றாரு, அப்துல் காதர் ஜீலானி கையை கொடுத்து தூக்குறாரு. அல்லாஹ் கேட்கிறான், யா தஸ்தகீர், கை கொடு. உடனே அல்லாஹ் என்ன பண்றானா, அப்துல் காதர் ஜீலானி கையை பிடிச்சி மேல ஜம்ப் பண்ணி வந்தானா. அப்பதான் பேர் வச்சான், குலாம் தஸ்தகீர், கை கொடுத்து தூக்கி விட்டவரே. அல்லாஹ் தடுக்கி விழுவல. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தடுக்கி விழுந்துட்டான், அப்துல் காதர் ஜீலானி தூக்கி விடுறாராம். இதை விட மேல மெஹராஜ் பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. அப்போ அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்வுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப அல்லாஹ்ட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் போது அல்லாஹ் சொன்னானா, அவர் தூங்கிட்டு இருக்காரு, என்னோட இறைநேசர் தூங்கிட்டு இருக்காரு, நான் தலையை சீவி விட்டுட்டு இருக்கேன், சரியா, நீ பொறுமையாரி சத்தம் இல்லாம பேசணும் அல்லாஹ் சொன்னானா. இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய பாவனையா இருக்கா? ஏத்துக்கக்கூடிய சிந்தனையா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கம் என்ற பேர்ல அல்லாஹ்வுடைய வல்லமையை பொய்யும் புரட்டுமாக சொல்லி கொடுக்கிறோம்னா இது மறுமையில நமக்கு விசாரிக்கப்படுமா படாதா? மறுமையில எனக்கான கேள்விக்களமா இது அமையுமா அமையாதா? இதுதான் இன்று ஒவ்வொரு மதுகபு பள்ளிக்கூடங்களிலேயும் சுன்னத் ஜமாத் மதர்சாக்கள்லையும் பாடம் எடுக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடியுது. எந்த மாதிரி நிலைமைகள் ஓடிக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் சொன்னா குழப்பவாதி, உனக்கு ஒரு வேலை கிடையாது, ஊரை பிரிவினைவாக்க நீ கூட்டம் போடுற என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? நீங்க மைக்க போட்டு பேசியிருந்தா, நீங்க மைக்க போட்டு சொல்லியிருந்தா, நீங்க ஜும்மா மேடையில பேசியிருந்தா, எதுக்கு யாங்க இந்த கூட்டம் போட போறோம்? எதுக்கு நாங்க காசு கொடுக்குறோம்? மைக் செட்டுக்கு எதுக்கு காசு கொடுக்குறோம்? எதுக்கு ஸ்டேஜுக்கு எதுக்கு காசு கொடுக்குறோம்? பணியில உட்கார்ந்து அவசியமா எங்களுக்கு இப்படி பேசணுங்கிற அவசியமா? என்ன காரணம்? நீங்க சொல்லி இருந்தா நாங்க சொல்வதற்கான நோக்கம் என்ன? அமைப்பு வெறி பிடிச்சிருக்கு, ஜமாத்தை பிரபலப்படுத்தணும், ஜமாத் தூக்கி பிடிக்கணும். இன்னைக்கு நம்முடைய அறிவிப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்புக்கு நீங்க வாங்க, வந்து உறுப்பினர் கார்டு போடுங்க, இதுல வந்தா சொர்க்கத்துக்கு பேர்லாம் யாரையும் நம்ம சொல்லல, அது நம்முடைய பேச்சும் கிடையாது. நீ ஜமாத்துக்கு வர வேணாம், நீ தௌஹீதுக்கு வா. நாளைக்கு அல்லாஹ் நீ தௌஹீத் ஜமாத் உறுப்பினரா, போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு. நீ உறுப்பினர் இல்லையா, போ இந்த சொர்க்கத்துக்கு நீ போ. உனக்கு சொர்க்கம் அல்லாஹ் சொல்ல போறானா? நீ ஜமாத்துக்கு வரணும்னாங்க கத்தல, நீ தௌஹீதுக்கு வா. அதுக்கு தான் இந்த கூட்டம், வேற எதுக்கும் இல்ல.
ஜமாத் 2ஆம் பட்சம் தான். கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய அமைப்புல இந்த அமைப்பு எங்களுக்கு சிறந்த அமைப்பாகப்படுகின்றது. அதனால நிக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற எந்த வித பிளவும் கிடையாது. இறை திருப்திக்காக தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம். இன்னைக்கு அது மக்கள்கிட்ட காட்டப்படுதா? அமைப்பு வெறி பிடிச்சிருக்கு, அமைப்பு தூக்கி பிடிப்பாங்க. எந்த இடத்துலயாவது அமைப்பை தூக்கி பிடிச்ச நிகழ்வை பார்க்க முடியுதா? இது மக்கள் ஏன் உணராம இருக்கிறாங்க? இப்படி இருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து நடக்கிறோமா? புரிந்து யோசிக்கிறோமா? எந்த அளவுக்குன்னு சொன்னா, சமுதாயத்துல ஒரு சிலர் இப்படி ஒட்டுமொத்தமா போன கூட்டத்தை பார்க்க முடியுது. இன்னொரு சிலர் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாங்க தர்காக்கெல்லாம் போய் நிக்க மாட்டோம், ஃபாத்தியா ஓதி சோறு வந்தா திம்போம், வீட்டுக்கு பலாசோறு அதெல்லாம் வாடை, இந்த காலத்து வாடை அதெல்லாம் விட முடியுமாத்தா? அதெல்லாம் அந்த பூரியா ஃபாத்தியாலாம் இருக்குல்ல, பூரியா ஃபாத்தியாக்கெல்லாம் போக மாட்டோம், பூரி வந்தா திப்போம், அலியார்தாரம் வந்தா திம்மோம், இல்லை என்னென்ன பலகாரம் வந்தா நாங்க திம்மோம். வாயெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம் தான், என்னத்தான் இப்படி பேசுற சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? அது இந்த பூரியா ஃபாத்தியாலாம் இருக்குல்ல, 22 வகை பூரி சுட்டு வச்சிருந்தோம். ஒரு வீட்டுல பரக்கத்து இல்லைன்னா, ஒரு வீட்டுல செல்வ வளம் இல்லைன்னா, அங்க என்ன பண்ணோம்? குரான் ஓதுங்கள்லாம் வராது. சைத்தான் வேறு ஒரு அல்பக்கர் ஆலிம்ரான் ஓதுனா சைத்தான் வேறு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவாங்க ஊர் வழக்கப்படி? இல்ல வீட்டுல பரக்கத்து இல்லையா, செல்வ வளம் இல்லையா, ஒரு பூரியா ஃபாத்தியா போட்டுங்க, 22 வகை பூரியை சுட்டு வச்சிருங்க. அதில் பானிபூரி பேல்பூரி எல்லா பூரியும் வந்துடும். சரியா? அண்டா நிறைய பாயாசத்தை கொண்டு வச்சிடணும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அஜரத்துமார்களுடைய படை, அலிம் சாக்களுடைய படை என்ன பண்ணும்னா, கையை கோத்துக்கிட்டு ஹூ ஹூ ஹூன்னு கத்த தான் செய்வாங்க. ஒரு சுபான்ல இருக்காது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருக்காது, ஒரு அல்லாஹ் அக்பர் இருக்காது. இந்த கத்துதல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, என்னப்பா ஹூ ஹூங்கிற? சில நேரத்துல ஹாம்பாங்க. என்னப்பா ஹாங்கிற? அல்லாஹ்ன்னு இருக்குல்ல, அந்த அல்லாஹ்ங்கிறது பெருசா இருக்கு, நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல ஹான்னு சொல்றோம். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு சேட்டை பாத்தீங்களா? இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இருக்கு, தாத்தா ஜான்னு சொல்லலாம், ஷார்ட் ஃபார்முக்கு சொல்றோம், டிஎன்டிஜேன்னு சொல்றோம். அல்லாஹ்ங்கிறது 4 எழுத்து 3 எழுத்து தான், அதுவே நீ ஷார்ட் பண்ணிருக்கனா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம்ல நாங்க சொல்லுவோம். ஒருத்தர் காதர்னு இருக்காரு, வா காருன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? கார் அங்க போன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? பைத்தியக்காரன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ கேள்வி அடிக்கிறோம், வணக்க வழிபாடு நீ கேள்வியாக்கப்படுதா? யோசிச்சு பாருங்க. இதை செய்யக்கூடிய மக்கள் கூட கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். பூரியா ஃபாத்தியாங்கிறீங்களம்மா, ரசூலுல்லாஹ் காலத்துல முதல்ல பூரி இருந்துச்சா? அடுத்த கேள்வி அப்படிதான் வரணும். ரசூலுல்லாஹ் காலத்துல முதல்ல பூரி சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பூரியை கண்ணால பார்த்துருப்பாங்களா? பூரியா ஃபாத்தியா ஓதுன்னு நீ சொல்றியப்பா, இதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கா? கேள்வி கேட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. எது சொன்னாலும் 7 வருஷம் படிச்சவர் சொல்லிட்டாரு, 8 வருஷம் படிச்சவர் சொன்னாரு, அது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. நாங்க அந்த சபைக்கெல்லாம் போல சோறு வருது நாங்க திம்போம், பூரி வருது நாங்க திம்போம், வேற என்ன நாங்க பண்றது? பார்க்க முடியுதா இல்லையா? மௌலிது ஓதும் போதெல்லாம் போக மாட்டோம், வியாழக்கிழமையான லாத்திபெல்லாம் ஓதுவாங்க, அதுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். சோறு வரும் நாங்க சாப்பிடுவோம், கட்டுக்கழுத்தி சோறு வரும் நாங்க சாப்பிடுவோம், நாங்க அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டோம், நாங்களாம் திம்போம். அதெல்லாம் என்ன சொல்றது? சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊரின் நடைமுறை கூத்துக்கள்லாம் பார்க்க முடியும். இந்த ராத்திபுன்னு சொல்லிட்டு ஒரு மஜ்லிஸில் நடத்துவாங்க, வியாழக்கிழமை எல்லா ஊர்லேயும் வழக்கமாக இருக்கும். ராத்திபுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கான்லாம் தெரியல. செய்யக்கூடிய நிகழ்வுலாம் எப்படி இருக்கும்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது எந்த திக்ருக்கும் அர்த்தமே இருக்காதுங்க. முதல்ல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஓடும், அதுக்கப்புறம் அர்த்தமே இல்லாத திக்ரா இருக்கும், ஹய்யுல் கய்யூம்னு ஓடும், அடுத்து என்ன ஹக்கத்து ஹக்குன்னு ஓடும். ஹக்கத்து ஹக்குனா என்னங்க? ஹக்குனா உடைமை, உண்மை, தூணா உடைய, மறுபடியும் ஹக்குனா உண்மை, உண்மையுடைய உண்மை, உண்மையுடைய உண்மைன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கணவர் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு உண்மையுடைய உண்மை, உண்மையுடைய உண்மை, உண்மையுடைய உடைமைன்னு சொன்னார்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மாமியாருடைய ஃபோன் அடிக்கணுமே, மனநல பாதிக்கப்பட்டு அலைகிறாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, சொல்லுவோமா இல்லையா? ஒரு அர்த்தமே இல்லையே, அந்த மாதிரி தான் போகும். இது இன்னும் எந்த அளவுக்குன்னா திக்ரே காமெடியாக்குற நிலைமையெல்லாம் இருக்கும். எந்த அளவுக்கு? ஹய்யுல் கய்யூம்னு ஓடும். நம்ம ஆரம்பத்தில் ஓதுற நேரத்தில் என்னன்னா, ஹய்யுல் கய்யூம்னு சொல்லி கொடுப்பாங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகும், ஒரு நேரத்தில் 500 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போயிடும். போகிற நேரத்தில் அங்கே உடையும். ஹய்யுல் கய்யூம் பக்கத்தில் ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருந்தார். ஓதிக்கிட்டு ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஸ்பீடு அதிகமாகி கையும் 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 சொல்லிட்டார். ஹய்யுல் கையும் தான் அது, அங்கே கையும் கையும் வார்த்தை வந்துருச்சு. அவட சொல்கிறோம், ஹய்யுல் கையும் பாய், கையும் கையும் கையும். இதான் இன்னைக்கு நிலைமை, ராத்திபு மஜ்லிஸோட நிலைமை இதான். நாங்கள் ரசூலுல்லாஹ் புகழ்றோம், சத்தமா புகழ்றோம். ரசூலுல்லாஹ் அப்படி புகழ சொன்னாங்களா? ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, போர்க்களத்துக்கு போறாங்க. ஒரு மேட்டு பகுதிக்கு போற நேரத்துல எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சத்தமா ஏறுறாங்க சொல்லிக்கிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா என்ன விதமான வேலை பண்றீங்க? ல சமிஅனா
நீங்க ஒண்ணு காது கேட்காதவனை கூப்பிடல, செவிடனை கூப்பிடல, அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் செவியேற்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனை கூப்பிடுறீங்க. இப்படி சத்தமாக நீங்க கூப்பிட வேணாம். உங்கள் இறைவனை நீங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். எப்பேற்பட்ட வார்த்தை! இன்னைக்கு அந்த அந்த நபிமொழிக்கு நீ உயிரோட்டம் கொடுக்கப்படுதா? கூட்டமா சேர்ந்ததான் எங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. தனிமையில ஒரு நிலைமையும் தெரிஞ்சிடும், தனிமையில பேசினா ஒரு நிலைமை தெரிஞ்சிடும். இன்னைக்கு எப்படி பார்க்க முடியுது? இன்று விளையாட்டாக கேலியாக இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் ஏற்படுதுன்னு சொன்னா, இப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, இதற்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா, அதை ஹலாலா நான் ஏற்றுக்கொள்வேனா? எந்த நிலைமையில நாம இருந்துகிட்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் ஹராம் லிஸ்ட்ல பட்டியல் போடுறான். சூரத்துல் மாயிதால எது எதெல்லாம் ஹராம்னு அல்லாஹ் பட்டியல் போடுறான். அப்படி பட்டியல் போடும் போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாம இருந்தா, பிஸ்மில்லா சொல்லாம இருந்தா ஹராம். அல்லாஹ் கொண்டு வரோம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட அறுத்தா அது ஹராம். ரத்தம் ஹராம். இப்படி பல பட்டியல் அல்லாஹ் போடுறான். அதுல தான் வருது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்தா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வேற யாரையும் அந்த இடத்துல கொண்டு வந்தா அது ஹராம், அவர்களுக்காக படைக்கப்பட்டா அது ஹராம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது. நாங்கள் மௌலிது சபைக்கெல்லாம் போக மாட்டோம் பாய். சோறு வரும், கந்தூரி சோறு வரும், டோக்கன் போட்டு கொடுப்பாங்க, பலா சோறு மிஸ் பண்ணவே முடியாது. நல்ல நெய் வாட தூக்கலா இருக்கும், முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கோம். எப்படி பாய் நாங்க மிஸ் பண்ணுவோம்? சொல்ற மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? அல்லாஹ்விற்காக ஒரு சோத்தை எங்க தியாகம் பண்ண முடியல. அல்லாஹ்விற்காக நாம மார்க்கத்துல தியாகம் பண்றதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. மௌலிது சபையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, இது மார்க்கத்துல உள்ளதா? முதல்ல சபையை எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியும். இந்த மௌலிதெல்லாம் பொறுத்தவரை சபை ஹராமுன்னு பல பேருக்கு தெரியும். சோத்தை மட்டும் நான் போய் நிக்கலாம். பன்றி கறி ஹராமுங்க. அல்லாஹ் அந்த மாயிதாவோட லிஸ்ட்லேயே சொல்றான், பன்றி கறி ஹராமு. அதே லிஸ்ட் தான் அல்லாஹ் இதையும் வைக்கிறான். பன்றி கறியை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். இல்ல இது சோறு, இது எப்படி விட முடியும்? பன்றி கறி லிஸ்ட்ல அல்லாஹ் இதையும் வைக்கிறான். நம்ம எப்படி பார்க்கிறோம், எந்த கோணத்துல பார்க்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பன்றி கறி லிஸ்ட்ல அல்லாஹ் இதை வைக்கிறான்னு சொன்னா, இதை நான் சாப்பிடுவேன், எனக்கு இது கூச்சம் இல்லை அப்படின்னு நிக்கிறோம்னா, உண்மையிலே கொள்கையில உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நின்று இருந்தா இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு நீங்கள் நானும் இஸ்லாத்திலே முழுமையாக பங்கெடுக்கக்கூடிய மக்களா இருந்திருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பத்ர் யுத்தம் நடக்கின்றது. பத்ர் போர்க்களம். அந்த போர்க்களத்தை பொறுத்தவரையில எதிரில் நிக்கிறது எல்லாம் சொந்தக்காரங்க. அண்ணன் இங்க இருப்பாரு, தம்பி அங்க இருப்பாரு, அத்தா இங்க இருப்பாரு, மகன் அங்க இருப்பாரு. இப்படி நடைபெற்ற போர்க்களம் தான் பத்ருடைய போர்க்களம். அந்த போர்க்களத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த போர்க்களத்துல முஸ்லீம்கள் இங்க இருக்கிறாங்க, எதிரணியில அவங்க நிக்கிறாங்க. போர்க்களம் நிக்குது. வரலாற்றிலே யாரும் சந்திக்காத ஒரு போர்க்களம் அந்த போர்க்களம். அந்த போர்க்களத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு இங்க நிக்கிறாங்க. அவர் மகன் அப்துல் ரஹ்மான் எய்தா மாதிரி நிக்கிறார், காஃபிரா நிக்கிறார். கூப்பிடுறாரு, யா புனைய, என் அருமை மகன் இங்க வந்துரு, இங்க வந்து உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அவரு இல்ல இல்ல நான் வர முடியாது, எனக்கு எங்க முன்னோர்கள் எங்க தாத்தா பாட்டி அவங்க இருந்த கொள்கை தான் பெருசு, அவங்க இருந்ததான் எங்களுக்கு பெருசு. நம்ம தாவா பண்ண போவோம் சில வீடுகளுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நஜாத்துல இப்பதான் தான் வந்துச்சு, இன்னும் வகி வந்துச்சா வானத்துல, நஜாத்துங்கிறாங்க. வகி வந்துச்சா வானத்துலேருந்து? நஜாத்தெல்லாம் இப்பதான் தான் வந்துச்சு. இல்லை நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் தா, ஆரம்பத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் தா. எப்படித்தான் வரது? சில பேர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்க்க முடியும். ரசூல்லா காலத்தில் நபி ஆவதற்கு முன்னால அங்கே இருந்த நிலைமை என்ன தெரியுமா? அவங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. இப்போ நீங்கள் புதுமையான கொள்கையை சொல்றீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வின் வகி வருதுன்னு சொல்றீங்க, புதுசா இருக்கு, அப்படிதான் நினைச்சாங்க. சொல்லக்கூடிய செய்தி உண்மை ஹக்கு இருக்கா, உண்மை இருக்கான்னு பார்க்கல. அதான் இன்னைக்கும் அதான் பிரச்சனை. இப்போ பத்ருடைய போர்க்களத்தில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில், ஒரு நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இஸ்லாத்துக்கு வருவார். பத்ர் போர்லாம் முடிஞ்சு இஸ்லாத்துக்கு வந்து அவர் சொல்லுவார், தன் அத்தாவை பார்த்து சொல்லுவார், ஏன் வாப்பா, நான் வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்தேன். இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உங்களுடைய தலை எனக்கு முன்னால் இருந்துச்சு. போர்க்களத்தில் என் கையிலேயே ஒரு கூர்மையான வாள் இருந்துச்சு. எடுத்து ஒரு போட்டுடலாம், உன்னை வீசிடலாம் தான் நினச்சேன். பாசம் என்ன தடுத்துருச்சு, அதனால் உங்களை விட்டுட்டேன் என்று சொல்வார். அப்போ அபூபக்கர்ல சொல்லுவாங்க, நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன். பாசமாவது மண்ணாவது தூக்கி போட்டிருப்பேன். உனக்கு தேவையே இல்லை, எனக்கு அல்லாஹ் முக்கியமா நீ முக்கியம், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், நீ எனக்கு முக்கியம் கிடையாது, இப்படி தூக்கி போட்டிருப்பேன் என்று அவர் சொன்னார். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் என்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, அவர் என்ன பண்றாரு, பத்ர் போர்ல நிற்கிறார். ஒரு மனிதர் முன்னாடி வந்து நிற்கிறார். நின்றுக்கிட்டு அவர் காஃபிரா நிற்கிறார், எதிரணியில காஃபிரா நிற்கிறார். அபூ உபைதா என்ன பண்றாருன்னா, கையில் ஒரு வாள் வச்சிருக்காரு. வாள் வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா,
உள்ள போருக்கு போகும்போதெல்லாம் அந்த மனிதர் ரெண்டு தடுக்கிறார். என்னை மீறி தான் நீ உள்ள போகணும், என்னை மீறி தான் நீ உள்ள போகணுங்கிற மாதிரி தடுக்கிறார். இப்போ தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த அபூ உபைதா நவுந்து நவுந்து போயிடுறார். இவரை கொல்ல வேணா, வேற யாராவது போய் கொல்லுவோம். நவுந்து 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 போயிட்டு இருக்காரு. ஒரு கணத்துல என்னை தாண்டி தான் போகணும், என்னை தாண்டி தான் போகணுன்றாரா, இவர் வாள் எடுத்தாரு, ஒரே போடா போட்டார். பின்னால் அவர் சொல்லுவாரு, அங்க தடுத்தது யார் தெரியுமா? எங்க அத்தா ஜர்ராஹ். தடுத்தது யாருன்னா, எங்க அத்தா, என் வாப்பா என்னை தூக்கி வளர்த்த எங்க அத்தா ஜர்ராஹ், அவரு தான் என்னை தடுத்தாரு. அவர் காஃபிரா இருந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு? என் மகன் இந்த போருக்கு வந்துடக்கூடாது, வந்து முஸ்லிம்களுக்காக நின்றக்கூடாது, முஸ்லிம்களுக்காக பாடுபடக்கூடாது என்று உருவலைக்க வந்தார். அவர் பார்த்தாரு, தடுத்தாரு. ஒரு வழி இல்லை, போட்டு தள்ளிட்டார். அவர் யோசிச்சாரு, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் என்ற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையாளனா இருக்க விரும்புறேன். பாச போராட்டம் இது. இந்த பாச போராட்டத்தில் அல்லாஹ்விற்கு விருப்பமுள்ளவனாக நான் இருக்கணுமே தவிர என் தந்தைக்கோ என் தாய்க்கோ மார்க்கத்துக்கு முரணான செயலில் நான் இருக்கக்கூடாது என்று விளங்கி நின்றார். இன்னைக்கு அப்படி நாம நிற்கிறோமா? அந்த அளவு நாம நிற்கிறோமா? ஒரு சோத்தை இன்னைக்கு நாம இழக்க மாட்டோம், ஒரு சாப்பாடை இன்னைக்கு நாம இழக்க மாட்டோம். வரதட்சணை கல்யாணமா, நான் சபைக்கெல்லாம் போல, சோத்துக்கு மட்டும் நான் போய் நிற்பேன். கந்தூரி சோறா, நான் போய் சபைக்கெல்லாம் போல, சோறு வந்தா நான் சாப்பிடுவேன். பர்த்டே பார்ட்டியா, நான் வந்து கேக்கு வந்தா சாப்பிடுவேன். இதெல்லாம் என்ன இருக்கு? அதான் பல அறிஞர்கள் சொல்லிட்டாங்களே, மூத்த மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு? சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியாதா இல்லையா? பேருக்கு பின்னால் ஆலிம்சான் போடுறதோ, பேருக்கு பின்னால் படிச்சு வாங்கி பட்டத்தை போடுறவர் ஆலிம் கிடையாதுங்க. நீங்க அப்படிதான் பார்க்கணும். எத்தனை பெரிய ஆலிம் தெரியுமா அவரு? 30 வருஷம் ஆலிமே, 40 வருஷம் ஆலிமே, தௌஹீத சொன்ன ஆலிமே, வேறு விட்ட ஆலிமே, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவருக்கு தெரியாது நீங்க சொல்றீங்களா? நீங்களாம் புற்பூண்டு, நீங்களாம் சின்னஞ்சிருசுங்க. மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? பேருக்கு பின்னால அடமொழின்னு போடுறது, ஆலிமுன்னு போடுறது, நான் இப்படி படித்தேன், இந்த பட்டத்தை வாங்கினேன், இந்த பட்டத்தை வாங்கி வச்சிருக்கேன் என்று சொல்வது பெரிய விஷயம் அல்ல. அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள், அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள். வாயில வந்ததெல்லாம் ஃபத்துவா என்று, வாயில வரதெல்லாம் விட்டு அடிக்கிறவங்க இவங்க ஆலிம்களா? அல்லாவிற்கு அஞ்சு இத்தக்குள்ளா, கல்பு மேல கைய வச்சு அல்லாவுக்கு பயந்து பேச சொல்லுங்க பாப்போம். நீ பார்க்க முடியுதா இல்லையா? இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்றாரு. இப்ப நாங்க சொல்றோம், தமிழ்நாடு தௌஹீத் அமைப்பு சொன்னாலே கேட்காதீங்க. எதுல? மார்க்கத்துல இல்லாததுல நாம சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு என்று சொல்றோம்ல. இந்த ஜமாத் சொன்னா கூட யார் சொன்னாலும் கேள்வி கேளுங்க, யார் சொன்னாலும் கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கான இலக்கணத்தை அமைங்க. அப்படி நாம அமைக்கிறோமா? அந்த அடிப்படையில் வைக்கிறோமா? இல்ல, கேள்விக்கான இலக்கண பாதையை இங்க அமைக்காத மக்களை தான் நம்மளால பார்க்க முடியுது, சொல்லாத மக்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை! கேள்விகளுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கேட்காத மக்களாக, கேட்பதையெல்லாம் மண்டல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம்னா என்ன நமக்கு மார்க்க அறிவு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் எதுக்கு எதிர்த்தாங்க? என்ன நோக்கத்துக்கு எதிராக? பெத்தெடுத்த அத்தா அல்லாஹ்க்கு மாறு செய்ய சொல்றாரு, இறைவனுக்கு மாற்றமா நில்லுங்கிறாரு. சிலைகளை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவர் ஆசர். அப்பேற்பட்ட மனிதர், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார்ட்ட மார்க்கத்தை சொல்றாரு, ஏத்துக்கல. அத்தாவை இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து நிற்கிறார். அத்தாவை மட்டும் இல்ல, சமூகத்தையும் எடுத்து நிற்கிறார். இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா, நம்முடைய சூழ்நிலையில நாம சொந்த வீட்டில் மார்க்கத்துக்கு முறையான ஒரு கல்யாண காட்சியா இருக்கு, ஒரு வரதட்சணை திருமணமா இருக்கு என்று பேசுவதற்கு நீ வழி இல்லை. இதை நம்ம ஆதரிச்சு போறோம்னா ஒரு நேரத்தில் வரதட்சணை ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் சீரழிவு உண்டாக்குச்சு? ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சொல்றாங்க,
அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஒருவேளை சாப்பாட்டை விட்டு கொடுக்கலன்னா என்ன முஸ்லீம் நாமன்னு யோசிச்சு பார்த்துங்க. வாயில் வைக்கிறவனையும் தான் சோறு, வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அது கழிவு, அது அசிங்கம். நான் அதற்கு நீ போட்டி போட்டு நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம்னா மார்க்கத்துக்காக எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்குன்னு பாருங்க. பெற்றெடுத்த தகப்பனாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணா முரண் தைரியமாக சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்க. இன்னைக்கு நாம அப்படி நிற்கிறோமா? ஜமாத்தார்கள் என்ன சொல்லுவாங்க, ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஊர் நிற்கிறோம்ல, ஜமாத்து நிற்கிறோம்ல, யாருங்க நாளைக்கு வந்து நமக்காக பேசுவா? பெற்றெடுத்த அம்மா நம்மளை பார்த்து ஓடுவாங்க, தாய் நம்மளை பார்த்து ஓடுவாங்க. உண்மையான ஒரு முன்மாதிரினா எப்படி தெரியுமா இருக்கணும்? மார்க்க விஷயத்துல மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த மாயிஸ் பின் மாலிக்கை பொறுத்தவரையில எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் ஒரு அந்நிய பெண்ணோடு விபச்சாரம் பண்ணிடுறாரு. விபச்சாரம் பண்ணிட்டு மேலாடை கூட இல்லாம ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹ் முகத்தை வலது பக்கம் திருப்பிக்கிறாங்க. அங்க வந்து சொல்றாரு வலது பக்கம், இடது பக்கம் ரசூலுல்லாஹ் திருப்பிக்கிறாங்க. இடது பக்கம் வந்து சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல போப்பா, கட்டி மட்டும் தான் முடிச்சிருப்பா போப்பா, முத்தம் மட்டும் தான் கொடுத்துருப்பா போப்பா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை மறுக்கிறாங்க, அவர் கண்ணியத்தை மறைக்கிறாங்க. அங்க பார்த்தாங்க, இல்ல இல்ல நான் ஜினா செஞ்சுட்டேன்னு நிக்கிறாரு. அப்படியா? அப்ப சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இவர் மது அருந்தக்கூடியவரா? இவர் மது அருந்திருக்காரான்னு பாருங்க. இல்ல, தண்டனை இருந்து மது அருந்திருக்க கூடாது, மது அருந்தல. இவர் பைத்தியக்காரரா, சுயநல உள்ளவர் தானே? ஆமா. எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. தண்டனையை நிறைவேற்றுறாங்க. கடுமையான ஒரு தண்டனை நடக்குது. கல்லால அடிக்கிறாங்க. ஆண்களா இருக்கிறாங்கன்னா கைகளை பின்னால கட்டிடுவாங்க, பெண்கள்லாம் முன்னால கட்டுவாங்க. கல்லால அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவரு ஹர்ரா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு ஓடுறாரு. ஹர்ரான்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போன காரணம், இவர் பயந்து ஓடிட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இவர் போற காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹர்ரான்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமான கற்களும் அதிகமான பாறைகளும் இருக்கின்றது. அப்போ கல்லு கடைக்காடி விட்டுறக்கூடாது, பொருள் கடைக்காடி விட்டுறக்கூடாது, எடுத்து என்ன அடிங்க. இவரே வழிவகை கொடுக்குறாருங்க, வாய்ப்பு கொடுக்குறாருங்க. அடிக்கிற ரத்தம் எல்லாம் பீறிட்டு வருகின்றது. கடுமையானவங்க அடி வாங்குறாரு. அந்த நேரத்தில் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க, இந்த மாயிஸ் பின் மாலிக் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக காட்டப்பட்டிருக்கிறாரு. அதே போல அந்த பெண்மணியும் வந்து நின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், கருவுற்று இருந்தாங்க, நீ கருவை முடிச்சுட்டு வா, கருவை பெற்று எடுத்துட்டு வா. 1 வருட காலங்கள் ஆகுது. கருவை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த பின்னால இந்த கருவுக்கு புள்ள கை குழந்தை இருக்கும்ல, 2 ஆண்டுகள் தாய்ப்பால் மறக்கடிக்கப்படணும். 2 ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுத்துட்டு வா. தாய்ப்பாலும் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டு அவங்க கொண்டு வரப்படுறாங்க. இப்பயும் தண்டனை நிறைவேற்றுங்க. 1 வருடம் 2 வருடம் அல்லாஹ்வுக்காக சபர் செஞ்சுட்டு நிற்கிறாங்க. காரணம் என்ன? நான் பாவம் பண்ணிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா தெரியல, இந்த உலகத்திலே தண்டனை நான் அனுபவிச்சிடுறேன் நின்றாங்கல்ல. இன்னைக்கு நமக்கு இது செய்திகளை கேட்கும் போது உள்ளத்துல ஒரு அச்சம் இல்ல, ஒரு கூச்சம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட செயல்பாடு, தமிழகத்தில் நடைபெறாத செயல்பாடுகளா? இன்னைக்கு இந்த வரதட்சணை போன்ற இப்பேற்பட்ட செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டி நாம நிக்கிறோம்னா, ஒரு நேரத்துல பள்ளி வாசல்ல நம்ம அத்தாமா கூட நம்மள அப்படி கட்டி கொடுத்துருக்கலாம். தொழுக முடிச்சு எந்திரிப்பாங்க, கொமரு காரியம் வச்சிருக்கேன் தா, ஏதாவது பார்த்து கொடுங்கத்தா, 2 கொமரு தான் எனக்கு. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட வறுமையில் இருந்திருப்பாங்க அந்த மக்கள். ஒரு தகப்பன் பிள்ளையை கட்டி கொடுக்கும் போது மானவ ரோசம் எல்லாத்தையும் இழந்து கட்டி கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில். இதை ஒழிப்பதற்கு நின்றோமா இல்லையா? இப்ப அந்த கல்யாணத்துல போய் சோறு தின்ட்டு வரோம்னு சொன்னா அதை ஆதரிக்கிறீங்களா நீங்க? சமுதாயத்துல மீண்டும் வேறுண்ட வைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கிறோம் சொன்னா என்ன முஸ்லிம்கள் நாம? அல்லாஹ்க்கு அஞ்ச வேண்டாமா ஒரு கணம் கூட? நாம எப்படி நின்றாங்க? இந்த செயல்பாடுகள் ஒழிக்கப்படணும். இப்பயும் நம்ம அன்பா அழகாத மக்கள்கிட்ட சொல்றோம். சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மக்கள்கிட்ட பதிய வைக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, குழப்பவாதியா இருக்கீங்க, ஊர்ல ஒத்துமை இல்லை, நீங்க எல்லாம் பிரிச்சு கொண்டு போயிட்டீங்க. ஒத்துமைக்கு அல்லாஹ்வே வழி சொல்றான் ஒரு வழி. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. வ தஃஷலு. இதுக்கு நீங்க மாறு செஞ்சீங்கன்னா உங்களை அல்லாஹ் கோலையாக்கிடுவேன்ட்டான். இதுக்கு மாறு செய்யாம வாங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாருங்க, ஊர்ல ஏன் 2 ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்துங்கிறீங்க, இந்த ஜமாத்துங்கிறீங்க, அந்த ஜமாத்துக்கு ஏன் 2 ஜமாத்து? எல்லாம் ஒன்னாயிரலாமே. அதுக்கு வழியை நீங்க யோசிக்கிறீங்களே, அல்லாஹ்வே வழியை சொல்லிட்டான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு ஊர்லாம் பாங்கு சொல்றாங்க. பாங்கு எல்லா ஊர்லயும் ஒரே ஓசை தான், அதுல ஏத்துல இறக்கல. நீங்க சவுதிக்கு போனாலும் அதே வாசகம் தான் இருக்கும்.
அமெரிக்காவுக்கு போனாலும் அதே வாசகம் தான் இருக்கும், யாரும் மாற்றி சொல்ல போகிறது இல்லை. நம்ம ஐயம்பேட்டிலையும் அதே வாசகம் தான் இருக்கும், எங்கே திருச்சி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்? அது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கரெக்டாக இருக்குல்ல. இதுக்கு தான் வாங்கன்னு கூப்பிடுறோம், இதுக்கு தான் மக்களை வாங்கன்னு கூப்பிடுறோம். ஊரில் ஏங்க 2 பள்ளி தேவையே இல்லையே, எல்லாரும் ஒன்றாயிருவோமே. பள்ளியுடைய சட்டங்களை நீங்கள் வருங்க, 4 பண்புகள் சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தீங்கிழைப்பதற்காக ஒரு பள்ளி இருக்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர் வணங்கக்கூடிய தெய்வங்களாக அந்த பள்ளிவாசல் அங்கீகரிக்கப்படாது, புகலிடமாக இருக்கக்கூடாது. அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கப்படணும். அங்கே இணை கற்பித்தல் காரியம் நடக்கக்கூடாது, இணை கற்பிக்கவர் தொழுகை நடத்தக்கூடாது. இதெல்லாம் அங்கீகரிங்களேன். இதெல்லாம் அங்கீகரிச்சு பள்ளிவாசலை மாற்றி அமைங்களேன். முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இருக்கா, அல்லாஹ்வுடைய பேரை வைக்கிறோம். எப்பா ஊர்ல இனிமே வரதட்சணை வாங்கி ஒரு திருமணம் நடக்காது. இன்னைக்கு உள்ள முத்தவல்லியா இருக்கட்டும், இன்னைக்கு உள்ள நாட்டாம ஜமாத்தா இருக்கட்டும், இந்த ஊர் ஜமாத்தார்களா இருக்கட்டும், நீங்க அல்லாஹ்க்கு அஞ்சிக்கங்க. இதை நாம இருந்தோம் 3 வருஷம் இருந்தோம், பெஞ்சு தேய்ச்சோம் போனோம், எந்த நிலைமை இருக்கக்கூடாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ராயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். பொறுப்பை பத்தி மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. ஒரு அறிவிப்பு போடுங்களேன் உங்க நிர்வாகத்திலேயே. ஏன் பிரச்சனை? இனிமே யாராவது வரதட்சணை வாங்குற மாதிரி இருந்தா, கொடுக்குற மாதிரி இருந்தா, இங்க தஃப்தர் தர மாட்டோம், நஜாத்துக்காரன் தரமாட்டோம் சொல்றோம்ல, கபிரிஸ்தான் தரமாட்டோம் ஊர்லாம் சொல்றோம்ல, நாங்க தரமாட்டோம். நில்லுங்களேன். ஊர்ல எவனாவது கஞ்சா அடிச்சா, தண்ணி அடிச்சா, புகையிலை அடிச்சா அவனுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் வச்சு தர மாட்டோம். திருமணம் இங்க நடத்தி வைக்கப்படாது. தைரியமா அறிவிப்பை கொடுங்களேன். யாரு வேணாண்டா. இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லக்கூடிய நீங்க சொன்னாலும் சந்தோஷம் தான், நாங்க தான் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது, நாங்க தான் தூக்கி பிடிக்கணும் அவசியம் கிடையாது. எங்களுடைய கூலி இந்த மைக்கை போட்டு ஸ்டேஜை போட்டு கத்துறதுக்கான காரணம் என்னங்க? காசு பணம் தராங்களா? இங்க நிர்வாகத்தில் இருக்கிறாங்களே, தலைவரா இருப்பாரு, செயலரா இருப்பாரு, பொருளாளர் இருப்பாரு, லட்சக்கணக்கில் அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கா, கோடி கணக்கில் அமௌண்ட் வந்துட்டு இருக்கா, காசுல புரண்டுகிட்டு இருக்கிறாரா? ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும், அன்றாடங்காட்சியா இருப்பாரு. அந்த நேரத்துல திருப்தி எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து நிற்பாரு. அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. மக்கள்கிட்ட போய் சொல்ற நேரத்துல மக்கள் சொன்னாங்க, இது மூலியமா நீ எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிற, எதை எதிர்பார்க்கிற? அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ரிதுவான் அல்லாஹ், உங்கள்கிட்ட இருந்து கூலி எனக்கு தேவையில்லை, உங்கள்கிட்ட இருந்து காசு பண்ண எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு போதும். நீ என்ன வேணா கேலி பண்ணிக்க, என்ன வேணா கிண்டல் அடிச்சுக்க, என்ன வேணா கமாண்ட் அடிச்சுக்க, என் திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தியா இருக்கட்டும். அதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட கூட்டங்கள், வேற எதுக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு இன்ன ரப்புன் அல்லாஹ், யார் அல்லாஹ்வை ஏற்று சும்மஸ்தகாமு, அதில் யார் உறுதியாக இருக்கிறாரோ, ததனஸ்ஸலு அலைக்கும் மலாயிகா, வானலோகத்திலிருந்து அல்லாஹ் மலக்குமார்கள் ஜமாத்தை இறக்குவான். அந்த மலக்குமார்கள் நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க அஞ்சாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கடன் பிரச்சனையா, வறுமையா, ஊரெல்லாம் எதிர்க்கிறாங்களா, ஊரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களா, உங்கள் நிஜாத்துக்கார தௌஹீத்வாதி என்று உங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்களா, கவலைப்படாதீங்க, உங்களோடு நாங்க இருக்கிறோம், நீங்க வருத்தப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கான் என்ற வார்த்தையை சொல்லுவாங்களாம். அந்த வாய்ப்புக்கு தான் நம்ம அழைக்கிறோம், அந்த சொல்லுக்கு தான் அழைக்கிறோம். வெறுமனே அரபியில பேர் வச்சவர் எல்லாம் முஸ்லீம் கிடையாது. பேர் அரபியில வச்சிருக்கேன், அப்துல் காதர்னு வச்சிருக்கேன், அப்துல்லான்னு வச்சிருக்கேன், பேர் இங்க மேட்டர் இல்ல. அபுஜஹல், அவன் உண்மையான பேர் அபுஜஹலே கிடையாது, அபுல் ஹக்கமே. அறிவுடை தந்தைன்னு ரசூல்லா வச்சாங்க, அறிவுடை தந்தை அத்தாமா பார்த்து பார்த்து வச்சாங்க, ரசூல்லா வச்சாங்க. உனக்கு அறிவுங்கிறதே கிடையாது, மூளையே கிடையாது, நீ அபுஜஹல்ரா, முட்டாபையோட தந்தரா வச்சாங்க. உத்துபா அரபி பேரு, ஷைபா அரபி பேரு. பேர் இங்க முக்கியம் இல்ல. அரபியில பேர் வச்சவரெல்லாம் முஸ்லீம் கிடையாது. செயல்ல காட்டணும், செயல்ல காட்டுங்க. இந்த கூட்டம் அதை தான் ஞாபகப்படுத்துகிறது. யாருடைய மனதையும் நோகெடுத்த வகையில, யாரையும் குறை பேசுகின்ற வகையில தாழ்த்தணும் என்ற நோக்கம் கிடையாது. எங்களுக்கு இந்த ஊர்ல தௌஹீத் மலரணும், இந்த கொள்கையில சரிக்கு சமமாக எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றானே, வந்தா உதுகுலு ஃபி சில்மி காஃபா, வந்தா முழுமையா வாங்க நிக்கிறாங்களே, தவற உணர்ந்து மறுமையில மாட்டி போ நிக்கிறாங்களே மாயிஸ் பின் மாலிக்கலாம். இந்த அடிப்படையில நம்முடைய செயல்பாடுகள் அமைந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில நமக்கு சுவனம் என்ற பூஞ்சொலை அல்லாஹ் கொடுப்பான். இதை கேட்டு நாம கேளாதவர்களாக இருக்கிறோம்னா மறுமையில கூட்டம் கூட்டமா சில பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போகும்போது மலக்குமார்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, எந்த அளவுக்குன்னா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க நற்செய்தியை கேட்டோம், அதனால இங்க வந்தோம். சில பேர் நரகத்துக்கும் கூட்டம் கூட்டமா போவாங்க. அவரிடம் மலக்குமார்கள் கேட்பாங்க, எதுக்குப்பா அழுதுகிட்டே இங்க கூட்டம் கூட்டமா போறீங்க? உங்களே இந்த சால ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போறாங்களே. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அலமிஜிக்கு ஏத்தி மன்னதீர், நாங்க அறிவுரை ஏற்கக்கூடியவங்களா இல்ல,
தீனை ஏற்கக்கூடியவங்களா இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா இருந்தோம். அப்போ கேட்பாங்க, எடுத்து சொல்லக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் வரலையா என்று கேட்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, எடுத்து சொல்லக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் வரலையான்னு சொல்லும் போது, பலா வந்தாங்க, நாங்கள் கேட்டும் கேளாதவர்களாக இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம். என்ற பேச்சு நாளைக்கு ஒழிக்கப்படும் மறுமையில். இந்த கூட்டம் மறுமையில் உங்களுக்கு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதிரி ஒருத்தன் கத்துனானே, மைக்க போட்டு சொன்னாங்களே, காதில் விழுந்துச்சா, காதில் ஏற்றுக்கிட்டியா, கேட்டு கேளாதவர்களாக இருந்தியா, செவிடர்களாக குருடர்களாக இருந்தியா? அல்லாஹ் சொல்றான், அவர் செவிடர்கள் குருடர்கள் மட்டும் கிடையாது, வாலா சஜரத்துகா, கால்நடை விட மோசமானவன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு அதுக்கு மாறு செய்கிறவங்க கால்நடையை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அந்த மாதிரி லெவலில் நாம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைவோம். அந்த ஒன்றிணைவு நபி வழியில் வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு, அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நான் அல்லாஹ்வுக்காக அக்மாருக்காக நிற்பேன். என் ரப்பு என்னை உருவாக்கியிருக்கான், அவனுக்காக நான் பாடுபடுவேன். எதுலேயும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துடைய திருப்தியோ ஊர் திருப்தியோ தேவையில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு போதும் என்ற எண்ணத்திலே நல்ல முறையில் ஓடக்கூடியவர்களாக வல்ல நாயகன் நம் அனைவரையும் ஆக்குவான் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.